கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்முடைய கனவு நோக்கி. ஸோ பைக்கில் வந்து என்னுடைய பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு பேக்கை வந்து நான் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை? ஸோ ஸ்விக்கி ஓட்ட வேண்டியது தான். நம்முடைய கனவு நோக்கி 3D பிரிண்டிங் மிஷின் வாங்க முடியுமா வாங்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லொக்கேஷன் வந்து பீட்சா ஸ்பாட் கிடச்சிச்சு. நானும் போயிட்டேன். இந்த ஆர்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு தான், நடந்தே போயிடலாம் வீட்டுக்கு, அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு லாங் ட்ரைவ் கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கிடச்சிச்சு. இந்த ஆர்டருக்கு கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது என் வீட்டுக்கு மேப்பை போட்டால் எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் காமிக்குது பாருங்களேன், 19 கிலோமீட்டர். இது எவ்வளோ தூரங்கும்போது அந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா சரியான மழை, ரொம்ப ஓட்டுறதுக்கே கஷ்டம். என் பைக்கோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கிளச்சர்லையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாகெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்தளவுக்கு மழை. ஸோ ரிட்டன் வரும்போது என்னுடைய காலேஜையும் பார்த்தேன், வெங்கடேஸ்வரா. அங்கே தான் நான் படித்தேன். ஸோ எத்தனை பேர் அந்த காலேஜில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ அங்கே சரியான மழையாக இருந்துச்சு, எடுக்கிறதுக்கே போய் முடியல. அது இல்லாமல் நனைஞ்சிட்டேன் பயங்கரமாக, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியுங்க, பைக் வேறு அனாபத்தாக மழையில் நனைஞ்சிட்ருக்கு. ஸோ இது இப்படிலாம் சவாலெல்லாம் தாண்டி வந்து டோட்டலாக ஏர்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 207 ரூபா 2 ஆர்டர் ஓட்டி நம்ம வந்து சம்பாதிச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு மோட்டிவேஷன் தர விதமாக ஒரு சப்ஸ்கிரைபும் தட்டி விட்ருங்க.